மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்தியா முன்னேற்றத்திற்காகவும் மட்டுமின்றி பஞ்சாயத் ராஜ் என்ற திட்டத்தை கொண்டு வந்து நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரின் 33வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவஞ்சலி கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் ரகமத்துல்லா முன்னிலை வகித்தார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகப்ப வாணன், மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, நாராயணமூர்த்தி, ராஜகுமாரவேல், முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்கள் துரைசாமி, ரகு, மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திர வர்மா, நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம், காங்கிரஸ் நகர துணைத் தலைவர் இருதயம் ஆகியோர் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவரும் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இதேபோல் போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, பர்கூர், காவிரிப்பட்டினம், மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது சேவதாள மாவட்ட தலைவர் தேவராஜ், முன்னாள் தலைவர் நாகராஜன், நகர தலைவர் தேவநாராயணன், குட்டி பாண்டுரங்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.